நற்பவி. ஹலோ மக்களே, இப்போ பாருங்கள், இவங்க பேர் விஜயபாரதிங்க. நாங்கள் டூருக்கு போக சொல்ல தாங்க இந்த குரூப்பில் போனோம். இவங்க எல்லாருமே கோவில் ஸ்தலத்துக்கு வந்திருந்தாங்கங்க. இவங்களை கூட்டின்னு போனதுல எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக தாங்க இருந்தது. இப்போ நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கொடியடை அம்மனுங்க. இந்த 3வது அம்மனை நாங்கள் தரிசித்து தாங்க வந்தோம். இந்த ஸ்தலம் பார்த்திங்கன்னா திருமுல்லை வாயிலில் தாங்க இருக்குது. வாணன் மோனன்ற 2 அரசர்கள் திருமுல்லை வாயிலில் இருக்கிற மக்களை துன்புறுத்திட்டு தாங்க வந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா தொண்டை மன்னர் அங்கே யானையின் மீது வந்துட்டு இருந்தார். இந்த கொடிமரம் பக்கத்தில் இருக்கிற முல்லை கொடி அந்த யானையின் காலில் சுட்டுச்சுங்க. அப்போ சுத்தந்தனால அவர் என்ன பண்ணார், தனது கையில் இருந்த வாளை எடுத்து அதை கட் பண்ணார். கட் பண்ண சொல்ல பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரத்தமாக பதிஞ்சிருந்தது. உடனே அவர் என்ன பண்ணார், யானையிலேருந்து இறங்கி அந்த அரசர் பார்த்தாருங்க. பார்க்கும்போது அங்கே ஒரு லிங்கம் தெரிஞ்சுது. அந்த லிங்கத்தை தாங்க இங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. அவர் பேர் தாங்க மாசிலாமணி ஈஸ்வரர்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இது தாங்க கொடிமரம். அந்த சூரியனோடு சேர்ந்த கொடிமரத்தை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப அற்புதமாக தாங்க தெரிஞ்சுது. ஏன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் போனது ஞாயிற்றுக்கிழமைங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த 3 அம்மனையும் தரிசித்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோங்க. இந்த மாசிலாமணி ஈஸ்வரர் கூடவே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இந்த கொடியடை அம்மனை அமைச்சிருக்காங்க. இந்த அம்மனுக்கு பார்த்திங்கன்னா கிரியா சக்தின்னு சொல்லிட்டு சக்தி இருக்குங்க. அப்படிப்பட்ட அற்புத சக்தியை பெற்றவங்க தாங்க இந்த தாயார். இச்சா சக்தியாக திருவுடை அம்மனையும், ஞான சக்தியாக வடிவுடை அம்மனையும், கிரியா சக்தியாக கொடியடை அம்மனையும், இந்த 3 சக்தி தாயாரையும் ஒரே நாளில் பார்த்துட்டா நமக்கு அற்புதம் நிகழும்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. நான் போகிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ட்ரிபிள் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.